இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வருகிற போது ஒன்று செய்திகளை படிக்க 18% வரியை ரத்து செய். மாநில அரசு தொழில் வரி உரிமை கட்டணத்தை குறைத்திடு. வஞ்சிக்காதே வணிகர்களை வஞ்சிக்காதே. ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். சுதேசி நாயகன் வழியில் ஆர்ப்பாட்டம். வேற வழியில் ஆர்ப்பாட்டம். மத்திய மாநில அரசுகளே வணிகர்களை வஞ்சிக்காதே. குறைத்திடு. சொத்து வரியை குறைத்திடு. மின்கட்டண உயர்வை குறைத்திடு. அவருடைய பல்வேறு நெருக்கடிகளுக்கு உள்ளாக்கி சிறு வணிகத்தை, இந்த நடுத்தர வணிகத்தை முற்றிலுமாக ஒழித்துவிட்டு அதானி, அம்பானி போன்ற பெரும் முதலாளிகள் நடத்தக்கூடிய அந்த கார்பரேட் நிறுவனங்களுடைய ஆன்லைன் வியாபாரத்திற்கு, அந்த மால் போன்ற வியாபாரங்களுக்கு, நிறுவனங்களுக்கு நேரடியாக இந்த அரசு தன்னுடைய ஆதரவை செய்து கொண்டிருக்கின்றது. இது வியாபாரிகளுக்கு மட்டும் சொல்ல இல்லை, அதை நம்பியிருக்கின்ற அந்த சிறு வணிக நிறுவனங்களை பணி செய்யக்கூடிய ஏழை எளிய மக்களுடைய அந்த பகுதியுடைய தேவையை அறிந்து ஒரு கடை, ஒரு டீ கடையோ ஆரம்பிப்பார்கள். இப்பொழுதெல்லாம் வீடு கட்டுவதில் யாரும் கடை சிக்கல் இருக்கிறது. அதை வாடகைக்கு எடுத்து அந்த கடையை நடத்துவதிலே வியாபாரிகளுக்கு ஏகப்பட்ட சிரமங்கள் இருக்கின்றது. ஏற்கனவே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கடைகள் எல்லாம் மூடப்பட்டு காலையில இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வருகிற போது ஒன்று செய்திகளை படிக்கிற போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. சமீபத்தில் திருமணம் முடிந்திருக்கிற அம்பானியுடைய மகன் ஆனந்த் அம்பானி, ஈஷா அம்பானி இருவரும் மெட்டா என்கிற அமெரிக்காவுடைய நிறுவனத்தோடு ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கிறார்கள். அது என்ன ஒப்பந்தம் தெரியுமா? 33 லட்சம் ஆப் இருக்கு உலகம் முழுவதும். ஒரு மசாலா தோசை வேணுமா, எழுதுவதற்கு நல்ல பேனா வேணுமா, அல்லது தலைவலிக்கு ஒரு மாத்திரை வேணுமா, உடனே கையில் இருக்கிற ஸ்மார்ட் போன் எடுத்து ஒரு ஆப்பை தட்டினா அடுத்த சில நிமிடங்களில் வீடு வாசலுக்கு வரக்கூடிய அளவிற்கு அப்பாக்களை விட நம்மை பாதுகாப்பது கிட்டத்தட்ட நூறாயில் எஸ் பீர் முகமது உள்ளிட்ட இந்த அமைப்பை ஒரு சிறப்பான முறையில் வழிநடத்திக் கொண்டிருக்கிற அரசியல் கட்சியில் இருக்கலாம். இங்கே அமர்ந்திருக்கிற 1000 பேர் ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கு பின்னாடி இருக்கலாம். ஆனால் எல்லோரையும் இணைக்க ஒரு அரசியல் இருக்குது. அது என்ன? இந்த கம்யூனிட்டி, சில்லறை வர்த்தகம் என்கிற இந்த சமூகத்தை பாதுகாப்பதற்குண்டான ஒரு அரசியல் தான் அரசியல். அந்த அரசியல் உணர்த்து பேச வேண்டிய தேவை இருக்கிறது. யோசிச்சு பாருங்க, எல்லா இடங்களையும் பெரிய பெரிய கடை, குளிரூட்டப்பட்ட, அலங்கரிக்கப்பட்ட, எதுக்கு இதெல்லாம்? அதுலயும் KFC ஒரு சிக்கன் இருக்கு, எல்லா மால்களையும் வச்சிருக்காங்க. நான் ஒரு தொழிற்சங்க கூட்டத்தில் பேசுற போது சொன்னேன், KFC வரலாறு தெரியுமா? அமெரிக்கால யாரும் கோழி அவங்க நெஞ்சுக்கறி மற்றவங்க சாப்பிடுவாங்க. அந்த மாப்பிளையும் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. மேட்ரிமோனியல்.com என்னுடைய புள்ளிவிவரம் தெரிவிக்கிறது. என்ன ஹோட்டல் கூப்பிட்டு சும்மா ஒரு மரியாதை நிமித்தமா பார்த்தோம் அப்படின்னு சொல்ல வைப்பாங்க. அறிவுபூர்வமாவே இந்த நாட்டில் பேசிடக்கூடாது, ஆக்கப்பூர்வமாவே பேசிடக்கூடாது. இதுல என்ன ஒரு விஷயம்னா, நீங்க நம்மளை பிரித்து ஆகிறார்கள், மதத்தின் பெயரால் பிரித்து ஆகிறார்கள். நீங்க இது ஒரு பெரிய சப்ஜெக்ட், நீங்க சின்னதா எடுத்துக்க போறீங்க. இது வந்து ஒரு சமுதாயம் வாழணும். 33 லட்சம் ஆப் இருக்கு உலகம் முழுவதும். பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. மேட்ரிமோனியல்.com அவர்களுக்கு